மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லி பேசிட்டு அந்த பொண்ணு ஃபோன் விட்டு அவங்க அம்மாட்ட பேச வைக்கணும். அத்தைக்கிட்ட 2 வார்த்தை பேசி எங்க அம்மா ஓகேவா? இதான் டாஸ்க். மாமியார் பேசுறேன். நம்ம 2 பேரும் லவ் மேட்டர். சாரி. அந்த பொண்ணு போயிட்டு நீ அட்ரஸ் கேட்குற மாதிரி எதனா ஒன்று அட்ரஸ் பேசி எல்லா வார்த்தைக்குமே ஆன்டி ஆன்டின்னு சொல்லணும். சரி விடுங்க ஆண்டி, நான் வேற என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கு நம்புறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் வந்து ஊருக்கு போயிட்டாப்புல. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு டேர் ஒன்று பண்ணலான்னு வந்துடுவோம். இன்னைக்கு ஏன்னா ப்ராங்க் பண்ண முடியாது, ஏன்னா ப்ராங்க் பண்ணால் பெரிய எஃபர்ட் அது. ஸோ டேர்னா நம்ம கொஞ்சம் டேரும் பெரிய எஃபர்ட் தான். பட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு டீமாக இருந்தால் தான் இந்த ப்ராங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே வந்து ஒரு டேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர் வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஓகேவா, அதாவது இந்த டேரை யார் பண்ண போகிறோம் 3 பேரில் இருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்குற மாதிரியோ கேட்டு வார்த்தைக்கு வார்த்தை அந்த பொண்ணு ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு சரி. இந்த டேரை நீங்க 3 பேர் தான் பண்ண போறீங்க. 3 பேர்ல யாராவது ஒரு ஆளு அடுத்து இன்னொரு டேர் இன்னொரு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து கேமராமேன் சம்பவங்கள் வேற மாதிரி பண்ண போனா. நான் இனிமே இன்னைக்கு வந்து நான் வந்து டேர் நான் பண்ண மாட்டேன். நீங்க 3 பேர் ஆளுக்கு ஒரு டேர் பண்ண போறீங்க. இப்போ ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஆன்டி ஆன்டின்னு சொல்லணும். வார்த்தைக்கு வார்த்தை ஆன்டி சொல்லணும். யார் பண்றா? முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. சஞ்சீவ் பண்ண சொல்லுங்க. சரி நீயே பண்ணிடு. ஓகேவா? உங்களால முடியும். என்ன விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. எல்லாத்துக்கும் உண்டு, அவனுக்கும் உண்டு. இந்த கான்செப்ட் நீ தான் பண்ண போற. இதுல கனெக்ட் பண்ணி டாக் பேக்ல இருக்கு. கனெக்ட் பண்ணிடு. பண்ற அவனுக்கு அடுத்த டாஸ்க் சொன்னார்ல நீ பண்ணலாம். தேவலாத வார்த்தை கூட செஞ்சு அவனுக்கு அடுத்த டாஸ்க் அவனுக்கு நீ கொடுக்கலாம். ஓகேவா? அந்த தேவலாத வார்த்தை என்ன வேலைய சொன்னார்ல தமிழ்ரா. நீ உன்னால்தான் இவனை ஒண்ணா பண்ணுவான். ஏன்னா இவன் ஒண்ணா பண்ணுவான். ஏய் இருடா. சரி சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. சொல்ற பொண்ணுகிட்ட போயிட்டு வார்த்தைக்கு வார்த்தை ஆன்டி ஆன்டின்னு சொல்றேன். ஓகேவா? என் நம்பருக்கு கால் பண்ணிக்கோ. என் நம்பருக்கு கால் பண்ணிக்கோ. ஏய் ஜூஸ் கல்லா ஒன்றும் இல்லைடா. டேரு நீ என்ன பண்ண போறா? அவர் பொண்ணு இருக்குல்ல அந்த ஜூஸ் கல்ல, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நீ அட்ரஸ் கேட்குற மாதிரி எதனா ஒன்று அட்ரஸ் கேட்குறான்னு பேசிட்டு எல்லா வார்த்தைக்குமே ஆன்டி ஆன்டின்னு சொல்லணும். உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. போப்போ அந்த பொண்ணுகிட்ட நீ பேசுற எல்லா வார்த்தைக்கும் நீ ஆன்டி ஆன்டின்னு போனா டாஸ்க் முடியும். அடுத்த மாதிரி என்ன டாஸ்க் வேணா அவனுக்கு கொடுக்கலாம். போயிட்டு என்ன வேணா நீ பேசலாம். ஆனா எல்லா வார்த்தைக்கும் ஆன்டி ஆன்டின்னு போய் சொல்லணும். அட்ரஸ் மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? இந்த அட்ரஸ் சரிங்க ஆண்டி, சரிங்க ஆண்டி. என்ன சொன்னீங்க? இந்த அட்ரஸ் ஆண்டி, இந்த அட்ரஸ் வந்து எப்படி இங்க நியர்பைல தான் இருக்கேன் ஆண்டி. ஆண்டியா? ஆண்டியா? யார் பார்த்து ஆண்டிங்கிறீங்க? அட்ரஸ் தானே உங்களுக்கு வேணும். இல்ல ஆண்டி புரியுமா? ஏன் கோவப்படுறீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த அட்ரஸ் இருக்குல்ல, திரும்ப நீ இருக்க ஆண்டின்னு சொல்ற. இத பார்த்து ஆண்டி மாதிரி தெரியுதா? இல்ல ஆண்டி கோவப்படாதீங்க, இந்த அட்ரஸ் மட்டும் இங்க நியர்பைல தான் இருக்கேன். ஒரு அட்ரஸ் தானே வேணும், எதுக்கு ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறீங்க? அக்கான்னு சொல்லிடுப்பா, அக்கான்னு சொல்லிடுப்பா. அக்கான்னு கூப்பிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது.
அக்கான்னு கூப்பிடுங்க. என்ன பார்த்து ஆண்டின்னு தெரியுதா? இப்ப அவங்க உனக்கு அங்கிள் சொன்னப்போ ஒரு மாதிரி வராதா? இல்ல மேடம், இல்ல என்ன காண்டி கூப்பிடு, பிரச்சனை எங்க இல்ல. வீட்டு பக்கத்துல இவங்கள மேல ஆண்டி இருக்காங்க. இப்ப அவங்க இருங்க உங்க வீட்டு பக்கத்துல அந்த ஆண்டி இருக்காங்க. என்ன பார்த்து ஆண்டி மாதிரி தெரியும். சரி கோவப்படாதீங்க. உங்களுக்கு அவங்க அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? இல்ல ஆண்டி கோபப்படாதீங்க. மறுபடியும் ஆண்டி சொல்லாத, அக்கான்னு கூப்பிடு. மாலாக்கா ஐ லவ் யூ. இல்ல இவங்கள பார்த்து எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி சரி இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வயசு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, அக்கான்னு கூப்பிடு. சரி ஓகே ஆண்டி, நன்றி. அக்கா ஓகே ஆண்டி. அக்கா திரும்ப ஆண்டி இரு, அக்கான்னு கூப்பிடு. ஆண்டி ஓகே ஆண்டி. அக்கான்னு கூப்பிடு. ஆண்டி அக்கான்னு கூப்பிடுப்பா. ஆண்டி இல்ல தக்காச்சி கூப்பிடு. அட்ரஸ் ஆண்டி. திரும்ப ஆண்டின்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியாச்சு. அக்கான்னு கூப்பிடுப்பா, இல்ல தங்கச்சி கூப்பிடு. சரிங்க ஆண்டி. ஆண்டி இந்த அட்ரஸ் திரும்ப கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆயிடுவேன். அழுதுருவேன். சரி விடுங்க ஆண்டி, நான் வேற யாருன்னா கேட்கிறேன். ஓ கடுப்பு மயிராவது நீங்க பண்ற வேலைலாம் எனக்கு. ஏன்னா உஷாரா நிக்கிறது இல்லையா? அவங்க கிட்ட போய் நின்றுட்டு அவங்கள பாத்துட்டு கார்ல ஏறாத கார்ல ஏறாது நடந்து போயிடும். அவங்கள பாத்துட்டே இருக்காங்க. சொல்லிட்டான் கடுப்பு மயிராயிடும். அப்புறம் சரி நீ ஒரு டார் கூட அவங்க நீ குடுனா இல்லை நீ ஒரு டார் கொடுனா நீ தானே எனக்கு சொன்னா. நான் தான் உனக்கு கொடுப்பேன் டார். என்ன கைஸ் இப்போ வந்து இவர் கோத்து விட்டதுனால அவர் என்ன பண்றாரு, இவருக்கு ஒரு டேர் கொடுக்க போறாரு. அது இவர் செய்ய போறாரு. இதான் ரூல், ஓகேவா? அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்டே ஃபோனை வாங்கி இந்த மாதிரி நான் பொண்ணு லவ் பண்ணேன், பொண்ணுலாம் பார்த்துட்டேன். அந்த பொண்ணுகிட்ட போய் ஃபோனை வாங்கி எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்றான்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த பொண்ணு ஃபோன் கொடுக்கும். ஃபோனை விட்டு அவங்க அம்மாட்ட பேச வைக்கணும். அந்த பொண்ணு அத்தைக்கிட்ட 2 வார்த்தை பேசு. எங்க அம்மா இதான் டாஸ்க். தேவையில்லாத ஐடியாலாம் வந்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுனேன்? ஏங்க சின்ன ஹெல்ப், ஃபோன் பேசிக்கிறேன். அம்மாட்ட ஒன்று பேசிக்கிறேன், எமர்ஜென்சி. எமர்ஜென்சி கொஞ்சம் ஊர்லேருந்து வந்திருக்கேன், ஃபோன் இல்லை. உன் பாக்கெட்ல உன் ஃபோன் இருக்கு தெரியுது, கண்டுபிடிச்சாங்கல்ல, பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பைத்தியாரங்கள ஃபோன் இல்லைன்றா. அந்த லவ் மட்டும் சொன்னல ஓகே ஆயிடுச்சு. கடைசியா நீ ஒரு வார்த்தை அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசணும். பேசுனா அந்த பொண்ணு ஓகே கொடுத்து பேசுறது. அத்தைக்கிட்ட பேசுங்க, மாமியார்ட்ட பேசுங்க. மாமியார் பேசுறாங்க. நம்ம 2 பேரு லவ் மேட்டர். சாரி நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. யாரா டாஸ் பண்ணுறா? டாஸ் பண்ண முடியலடா. Guys. டாரு இதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவங்க ஒரு டாஸ்க்கு என்னடா இருந்துச்சு லவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா ஏதோ கார் துப்புன மாதிரி தெரிஞ்சு எனக்கு
ஏதோ ரொம்ப ஒரு சரி கைஸ், வந்து சம்பவம் வந்து அன்னைக்கு நாங்கள் இப்பெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்வோம். விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். Hi guys, நம்ம நாகை 360 மென்ஸ் அண்ட் உமன் ஷோரூம்ல இருந்து ஒரு பிக் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இடங்கள்ல இருக்கீங்க, நிறைய மாவட்டங்கள்ல இருக்கீங்க, ஸோ நிறைய மாநிலங்கள்ல இருக்கீங்க. நம்ம ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ண முடியல, நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கா, ஆன்லைன் பர்ச்சேஸ் கேட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம டிஸ்பிளேல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோ கால் பண்ணி நீங்க உங்களோட ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்களா, நம்ம ஸ்டாஃப் அட்டன் பண்ணி உங்களுக்கு கலெக்ஷன்லாம் காட்டுவாங்க. தென் வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரியோட நம்ம பண்ணி தரோம். நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க வீடியோ கால் சப்போர்ட்டும் வந்து போட்டோஸும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியோட பண்றோம். நீங்க பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி உங்க அட்ரஸ் போட்டாலே போதும். கேஷ் ஆன் டெலிவரியோட உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். ஃபார் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. ஹை கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களுடைய பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். உடனே கீழே உள்ள நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.